guys, assalamu alaikum. Welcome to Kansis Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ட்ரஸ்டிங்கான vlog ஒன்று தான் பார்க்க போறோம். கத்தார்ல இருந்து வந்ததிலிருந்தே தெரிஞ்சிருக்கேன். சின்ன சின்ன வேலைகள் கூட சோ அதனால இன்னைக்கு நிறைய வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுக்க கிடைக்கல. இருந்தாலுமே சின்ன சின்னதா வீடியோ ஷூட் பண்ணிருந்தேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கத்தார்ல இருந்து வரும்போது சின்ன சின்ன திங்ஸ்கள் கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன் வெயிட் இல்லாத. சோ அந்த திங்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு vlog-ஆ நம்ம பார்க்க போறோம். இங்கே 3 பேர் இங்கேருந்து கொண்டு போன ட்ரெஸ்ஸு, அங்கே போய் வாங்கின ட்ரெஸ்ஸு, அதோட அயாட புக்ஸு, உம்ரா போய் வந்து ஜம்சம் தண்ணி இதெல்லாமே 60-65 கிலோ கிட்ட வந்துட்டு. ஸோ வந்து வரும்போது திங்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததால் கொஞ்சம் சாமான் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கப் கேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். 3 தட்டில் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. வெயிட்டும் கம்மியாக இருக்கேன், அதை வாங்கியிருந்தேன். அதோட ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஜூஸ் குடிக்கிறதுக்காக அயாக்கு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து ரொம்பவே சீப்பாக இருக்கேன். அதுலேயும் ஒரு 7-8 வாங்கியிருந்தேன். அதோட கொஞ்சமாக சுடு தண்ணி, கொஞ்சமாக பால், டீ எல்லாம் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொட் வாங்கியிருந்தேன். அயாக்கு அவங்க டாபி ஆம்லெட் எல்லாம் சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேன் வாங்கி கொடுத்துருந்தாரு. அதோட எக் புடிங், பிரெட் புடிங், அந்த மாதிரி கஸ்டர்ட் அதெல்லாம் செய்கிறதுக்கு இது அழகான ஒரு செராமிக் டிஷ் ஒன்று வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே இது பேக்கிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சூப் பவுல் 2 வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கிச்சனுக்காக குட்டி குட்டி திங்ஸ்கள் பாரமும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். அதோட நோன்பு வரப்போகுது இன்னும் கொஞ்சம் டேஸ்லேயே. ஸோ நோன்பை வெல்கம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டெக்கர் ஐட்டம் வாங்கியிருந்தேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சில்வர் பொட் மாதிரி தான். இதை வந்து நம்ம பக்கோடா அந்த மாதிரி சிப்ஸ் அதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது இதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணோம்னா ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அதோட இதுவுமே ரொம்ப அழகான ஒரு டெக்கர் ஐட்டம் தான். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்கும். இதையும் வாங்கியிருந்தேன். இதுக்கு பெட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரமலானுக்கும் சரி, பெருநாளைக்கும் சரி, ஏதாவது பர்த்டே பார்ட்டினாலும் சரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதையும் வாங்கியிருந்தேன். அதோட 2 லைட்டும் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருந்துச்சு. இன்னும் ஒன்று வந்து அரபெழுத்தெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ டெக்கர் பண்ணும்போது இதை ரொம்பவே அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது 2யுமே வர இருக்கிற நோம்புக்காக நான் வாங்கியிருந்தேன். அதோட ஒரு கிளாஸ் பிளேட்டும் வாங்கியிருந்தேன். ஏதாவது ஒரு டிஷ்ஷை நம்ம பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூடியூப்புக்கு நல்லா இருக்குமேன்ட்டு அதையும் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியான சீப்பாக தான் வாங்கியிருந்தேன். பார்க்குற எல்லாத்தையுமே எடுக்கலை, ரொம்பவே பிடிச்சி ரொம்ப தேவைப்பட்ட திங்ஸில் மட்டும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். குட்டியாக 2 ஸ்பைசி பாட்டில் வாங்கியிருந்தேன். உப்பு மிளகுத்தூள் நம்ம சேர்த்து வச்சோம்னா ஆம்லெட்டெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இது 2யும் நான் வாங்கியிருந்தேன். அதோட இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் செட் சில்வரில் வாங்கியிருந்தேன். எனக்கு சில்வரில் வாங்கணும்னு மிச்ச நாளாக ஆசை. ஸோ நான் கண்ட உடனே இதையும் ஒன்று எடுத்துட்டேன். இதை பேக்கிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட யூடியூப் சேனலில் ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணும்போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தொலைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அப்படியே இந்த மாதிரி செட்டாக வந்திருக்கும். நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு கழுவி இந்த மாதிரியே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயும் ஒரு செட் எடுத்திருந்தேன். அதோட இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சிக்கிறதுக்காக ஒரு ஜக்கும் வாங்கியிருந்தேன். இதுவுமே கிளாஸ் தான். மூடி வந்து பிளாஸ்டிக்லேயும் கீழே கிளாஸ்லேயும் இருக்கி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஊரில் எல்லாமே தொடமெல்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ சர்பந்து ஊற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்பூன் கட்டியிருந்த இந்த வயர் எல்லாமே வீசிடாதங்க. ஏதாவது ஒரு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா இந்த மாதிரி செடிகளை கட்டி வைக்கிறதுக்கு, பாக்கெட்டில் வாங்குகிற திங்ஸுகளை பாவிச்சிட்டு மிகுதி அரிக்கிறதையும் இதை மாதிரி கட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஏதாவது கவுரு அதை மாதிரி கிளிப்பு அந்த மாதிரி எதுவும் வாங்கி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நான் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்குவேன். இல்லாட்டி ஒரு கண்டெய்னரில் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதை மாதிரி தான் நீங்களுமே இதை இந்த ஹக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரானிக் ஐட்டம் எது வாங்கினாலும் வயரை சுற்றி இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கும். எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நான் எக்கு வைக்கிறதுக்காக 2 ட்ரே எக் ரேயும் வாங்கியிருந்தேன். பேக்கிங் பண்ணுறதால நிறைய எக்கு வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இதில் நம்ம சர்வ்
பண்ணி வைக்கும்போது ரொம்பவே நீட்டாக எக்கெல்லாம் உடையாமல் இருக்கும். அதோட இந்த மாதிரி ஒரு ட்ரேயும் வாங்கியிருந்தேன். இதில் நிறைய ஷேப்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் வாங்கியிருந்தேன். கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அம்மா சிஸ்டருக்கு கொண்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ நம்மளோட மணி பிளான்ட், தண்ணி குடிக்கிற ஜக் அதை மாதிரி வச்சு நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே ஹேண்ட்மேடாக தானே பண்ணுவாங்க. ஸோ ஹேண்ட்மேடாக பண்ணுற எல்லாமே ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இதை செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கியிருக்கிற இந்த திங்ஸில் உங்களுக்கு ரொம்பவே எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கட்டார்லேருந்து கொண்டு வந்த புக்ஸ் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுங்க சிஸ்டர்ந்து. கட்டார்லேருந்து கொண்டு வந்தது மிச்சம் கூட என்னென்னா ட்ரெஸ்ஸு தான். ஸோ அதனால தான் அன்பாக்சிங் எல்லாம் நான் எடுக்கலை. ஸோ இன்ஷால்லா ஃப்யூச்சரில் அம்மாவோட பெட்டி வந்ததுமே அதில் நான் இப்போ வாங்கி போட்டிருக்கிற திங்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இது அயாம்மா வாங்கினது. இது வந்து புடிங், வட்லப்பம் இந்த மாதிரி ஐட்டங்கள் செஞ்சு எடுக்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்காமட்டு வாங்கியிருந்தாங்க. பர்கர் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்றும் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம இஃப்தாருக்கு எல்லாமே பர்கர் செய்வோம். ஸோ அதுக்கு வைக்கிறத சேஃபாக செஞ்சு ஈஸியாக நம்ம வைக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒன்றும் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த திங்ஸில் தான் நான் கிச்சனுக்காக வாங்கிட்டு இருந்தது. ரொம்பவே குறைவான திங்ஸில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்ஷால்லா அம்மாக்கிட்ட வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாமே வந்ததுமே அதை நம்ம ஒரு vlog-ஆ பார்க்கலாம். அதோட குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று செஞ்சுருந்தேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, அதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானதும் கூட. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அளவுகள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதோட கோர்ன்ஃப்ளவர், சோள மாவும் சேர்த்துக்கிறேன். அதோட அரிசி மாவு, இது மூணையுமே நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த கட்டியாக அரைக்கிறது எல்லாமே கடைசியில் சிக்கல் அரைக்கும். ஸோ எல்லாத்தையுமே அரைச்சிட்டு சேர்த்துட்டு அதில் நான் கொஞ்சமாக சீனியும் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு முட்டையும் உடைச்சி சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோட ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் இருக்கட்டும், வெனிலா இல்லைன்னா பட்டர் எசன்ஸ், இந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோடு நான் தேவையான அளவு மில்க்கும் சேர்த்துக்கிறேன். இது எல்லா அளவுகளுமே கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதோட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம செய்கிற ரெசிபி வந்து நல்ல ஒரு கலரில் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். கீழே அளவுகளை செக் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இந்த பர்ஃபெக்டாக இந்த ரெசிபி உங்களுக்கு வரும். ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தோம்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாற்றிக்க போகிறோம். நீங்கள் பைப்பிங் பேக்குக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொலித்தீன் பையிலையும் மாற்றிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பொட்டுலில் மாற்றிட்டு அதில் மூடியில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பைப்பிங் பேக்கில் இது எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன். நீங்கள் ஆயினாலே குட்டீஸ் வந்து ஏதாவது வாங்கி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடைகளில் வாங்குகிற ஸ்டிக் சாக்லேட் எல்லாம் இருக்கும் தானே, அது சாக்லேட் இருக்கு, வெனிலா, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் கொக்கோ கலந்துட்டிங்கன்னு சொன்னால் சாக்லேட் ஃப்ளேவரில் செஞ்சுக்கலாம். இதே எப்படி செஞ்சிங்கன்னா வெனிலா ஃப்ளேவரில் செஞ்சுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் சேர்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து சொல்லி கொடுக்கலாம் வீட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்டிக் சாக்லேட் மாதிரியே தான் இருக்கும், வேஃபர் ஸ்டிக்குன்னு இதை சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக்குக்கு மாற்றிட்டு ஒரு கட்டு போட்டு எடுத்திருக்கேன். ஒரு பேனை வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஹீட்லேருந்து நான் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இப்போ பைப்பிங் பேக்கை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலீஸாக செஞ்சு எடுத்தோம்னா தான் மிச்ச நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை நம்ம 1-2 நாளைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா 2 நாளைக்கு நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஊற்றிட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த சைட்ஸ் எல்லாமே நல்லா கோல்டன் கலராக ஆனதுமே இதை நம்ம சுற்றி எடுத்துக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி பாருங்கள். இப்போ நல்லா கோல்டன் கலராக ஆகிட்டு இதை இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே ஒரு ஸ்பூன் வச்சும் சரி, இல்லை உங்களுக்கு கையால் செய்யலும்னாலும் சரி, இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இது ஆறினதுமே நல்லா மொறுமொறுப்பாக ஆகிரும். ஸோ இப்போ சூடு அரைக்கிறதால நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி சுத்த வருது. இது ஆறினதுமே உடையும், துண்டு துண்டாக உடையும். ஸோ இந்த மாதிரி நான் ரவுண்ட் பண்ணி ரோல் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வஃபர் ஸ்டிக்னு தான் சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம பைப்பிங் பேக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக எடுக்குமோ அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ பைப்பிங் பேக்கில் சேம் மெத்தடில் நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிக்கை செஞ்சுட்டு இருக்கும் போதே குட்டீஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கமுடிய அரைவாசை காலி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆறினதுமே இது நல்ல கிறிஸ்பியாக மாறிடும். நம்ம ஏர்டைட் பாக்ஸ் ஒன்றில் போட்டு 2 நாளைக்கு இதை வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு இந்த மாதிரி மெல்லிசா செய்யும்போது நமக்கு நிறைய ஸ்டிக் கிடைக்கும். குட்டீஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம ஸ்டிக்கில் ஆல்ரெடி சீனி சேர்த்துருக்கோம். ரொம்பவே இனிப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு டிப் இருந்துச்சுன்னா தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ சாக்லேட் சோஸ் சரி, இல்லைன்னா சாக்லேட் சிரப் ஏதாவது உங்களோட வீட்டில் இருக்கிறத தொட்டு சாப்பிட்றது குட்டீஸுக்கு கொடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பாய்.